Hi, this is Guru. You are watching me on Ground TV. இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி திருவாதிரை இதுதான் சிவன் கோயில். இதுதான் சிவன் கோயிலா? என்ன நடக்கும் அப்படிலாம் எதுவுமே தெரில. அம்மா வந்து இன்றைக்கி போகணும், இது நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் ஹியர் அண்ட் இட் இஸ் க்ரௌடட் ஆல்சோ. இங்கே சிவகாசியில் எல்லாருமே இந்த டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக தெல்வி கோயிங் அவுட் அண்ட் செக்கிங் அவுட் ஸ்டப். ஸோ அதை வந்து இது நான் நேரில் பார்த்தது கிடையாது. சரி, இது காலைல ஏர்லியராக இருந்திருக்கிறதுனால இது வந்து என்னோட விசிட்டிக்கு வரலையான்னு தெரில. ஆமாம், நான் சொல்கிறேன். என்னம்மா திருவிழா வந்து திருவாதிரை சாமியோட பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. யார்ட்டையா நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம். அப்போ ஒன்றும் தெரியாது. இல்லை, ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா பிறந்த நாள் இன்னைக்கு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வருஷம். அதனால சிவாசில் எல்லாரும் கொண்டாடுறாங்களாம்மா? இது வந்து மாமா. ஹாய், இப்போதான் திருவாதிரை தெரிஞ்சவங்க வருவாங்க சொல்கிறோம். So as you can see, it is very crowded and everybody is here to see and enjoy the festival. இப்படி மூவ் ஆகுதா இல்லை அப்படி போகுதா? ஸோ அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் வந்து த தேர். ஸோ இதை பார்க்குறது தான் இங்கே என்டையர் க்ரௌட் இஸ் வெயிட்டிங். as you can see, ஃப்ளைட் வருது. sorry அம்மா காணுங்க. இப்போ திருவிழா ஆசைலையே ஓகே. இல்லை, இப்போ நம்ம லைனில் நிற்கணுமா? இழுப்பாங்களா இதெல்லாம்? சாரி, அங்கிட்டு தான் போக சொல்கிறாங்க. அப்படி தான் போகணும். இல்லை நம்ம சாமி பக்கத்தில் வரைக்கும் போகிறதுக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தூரத்துலேருந்து பாட்டு இருக்க வேண்டியதானா? அவ்வளோதான். நாங்கள் எப்பவும் அங்கே தான் பார்ப்போம். பக்கத்துல எல்லாம் போக முடியாது. காலையில் சீக்கிரம் வந்துருந்தா பக்கத்தில் போகலாம். ஓகே. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நின்று இப்போ அவங்க அங்கே போய் பார்த்துட்டு இப்படி திருப்பி இப்படி வருவாங்களா? போக முடியாது. சரி, நான் இந்த தெருவை பற்றி சொல்கிறேன். இங்கே தான் இப்போ எம்எல்ஏவாக இருக்காருல, நம்ம சிவகாசியில் எம்எல்ஏ, அவங்களோட வீடு இங்கே தான் இருக்கும். ஓகே. அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இங்கே தான் இருந்தாங்க. ஆப்போசிட்லேயே அவங்க ஒரு வீடு இருந்தது. இப்போ எல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் வேறு மாதிரி ஆயிடுச்சு, கடைகள் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் வந்து சரஸ்வதி அம்மான்னு அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்களே, எப்போ பார்த்தாலும் சரஸ்வதி அம்மா வீட்டில் வந்து தான் நாங்கள் மோர் வாங்கிட்டு வருவோம் அப்படிம்பாங்க. ஓகே. ரொம்ப வருஷங்களாக இலவசமாக அவங்க மோர் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. ஆமாம், யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அவங்க வீட்டில் எப்படி எப்பவும் நிறையா வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. அப்பா வீட்டில் வந்து எப்போவுமே வந்து தூக்குச்சட்டி கொண்டு வந்து வாங்கிடுவேன் அப்படிம்பாங்க. அப்புறம் இந்த இடத்த காட்டு, இதுதான் நாங்கள் இருந்த வீடு. 1972 இருந்து ஜிபிஎஸ் மொபைல்ஸ்ன்றதா 84 வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தோம். இந்த வீட்டில் வந்து எப்படின்னா இங்கிட்ட ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், வாசல் இருக்கும். இங்கே மாடியிலேருந்து பார்த்தா ரோட்டில் போகிற கூட்டம் எல்லாம் தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கா? ஆமாம், எல்லாரையும் பார்த்துடலாம். அது ஊரில் இல்லை, எல்லாரும் இந்த பக்கமாக தான் கிராஸ் பண்ணி போய் ஆகணும். நாங்கள் மாடியிலேயே உட்காந்துட்டு அழகாக எல்லா ஊரில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம். கேட்டால் நாங்கள் திருவிழா இப்போ கலந்து கொண்டு வந்து கிளம்பெல்லாம் கொள்ள மாட்டோம், எதையும் கொள்ளலாம் மாட்டோம். நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதனால ஜாலியாக இருக்கும். ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸு. எந்த இயர்? இங்கேருந்து எந்த இயர்? இது வந்து 84 வரைக்கும் இருந்தோம். 1884ஆ? 1984 தான். அங்கே தான் இருந்தோம். சூப்பராக இருக்கும் இந்த வீடு. ஆனால் இந்த சைடு இது மட்டும் மாறலை, அந்த காம்பவுண்ட் வாசல் மட்டும் மாறலை. மற்றபடி வீடெல்லாம்
அதுக்கப்புறம் இப்போ வேறு எது வந்திருக்கு லக்கி ஏதோ ஒரு ஷூ மாதிரிலாம் கூட இருந்தது என்னெல்லாம் இருந்ததுன்னு அது தெரியும் கடை மாதிரி இருக்கு, நிறைய மாதிரி கடை இருக்கு. மாதிரி இருக்கு ஆனால் அதனால் இது சூப்பராக இருக்கும் ஒரு இது டைம் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அம்மாவோட வீடு. அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வாடகைக்கு தான் இருந்தேன் ஏரியம்மா, இங்கேருந்து பார்த்தா சிவன் கோயில் அதானே. சூப்பராக இருக்கும். இது வந்து கணேஷ் ஸ்டோராக இருந்தது, அந்த இடத்துக்கு இப்பவும் இருக்கு போல கணேஷ் ஸ்டோரு. எங்கே? ஆமாம், கணேஷ் ஸ்டோர். மீராயம்மா அப்பா வந்து மீராயம்மா ஏப்பா இருக்காங்கல்ல, அவங்க இங்கே மாடியில் டான் அமாசஸ்ங்கிறதுல வேலைப்பா வச்சுருந்தாங்க. டான் அமாசஸ்னால் அந்த கேப் அவங்க வச்சுருந்தாங்க, மேலே அவங்களோட ஆஃபீஸ் இருந்தது. இதுதான் கணேஷ் ஸ்டோர். ஏன்னா ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கிட்டா போ எதுக்கு? ஓ அந்த உமா அந்த அந்த கணேஷ் ஸ்டோருக்கு நாங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணி சாக்லேட் வாங்க போவேன். சரி, பல்லுக்காமி எதுக்கு? சாக்லேட் சாப்பிட்டு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். 1984 இவங்க வந்து சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி 40 years later. அப்போ அந்த நியூட்ரியன் சாக்லேட் ஒரு பச்சை கலர் கவர் போட்டு ஒன்று இருக்கும், அது ஒன்று தான் இருக்கும். அது எது பர்த்டேக்கு மட்டும் தான் வாங்கி தருவாங்க. ஃபங்க்ஷன் வந்துட்டு உன் கதை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ராஜேஸ்வரி வேறு தான் போல அப்படி வந்து இவங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. ஜானகிராம் சார் வரைக்கும் சாமி கேட்டோம். அது கணக்கா? ஓ அப்படியா? 12:30 வெளியே நம்ம கரெக்டான டைம் கொண்டோம். இதெல்லாம் கரெக்டாக மணி தெரியலையே இருங்க. ஃபெஸ்டிவலோட சிறப்பே வந்து இந்த சிவந்தி பூ தான். ஆனால் இப்போல்லாம் யாரும் வைக்கிறதில்ல ஸ்டைல் பார்த்து. ஆமாம், சிவந்தியாலேயே அலங்கரிச்ச தேர்தா. ஓ அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் வைக்கணும்னா யோசிப்போம். சரி, இன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வச்சு கேஷ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். இப்போ எத்தனை பேரை பார்த்தோம்? ஒருத்தர் தான் பார்த்துருக்கோம். பிரியா பிரியா பார்த்தோம். பார்த்துருக்கோம். பிரியா அவளுக்கு தெரியல. சரி, தெரியாதவங்க நம்ம சாமி தவிர எல்லாரையும் பார்க்க வந்திருக்கோம். அதான பார்த்தல நான் பார்த்தோமா? நீ பக்கத்தில் போய் பார்க்கல? பக்கத்தில் வரைக்கும் இங்கே இருக்குது லைன் இருக்குதா? எங்கே இந்த இருக்கு லைனு. லைன் அங்கே இருக்குது, லைன் இங்கெல்லாம் இல்லை, லைன் ரொம்ப தூரம் இருக்குது. சரி, அந்த மாதிரி ஃபெஸ்டிவலோட சிறப்பு யார்ட்டையா கேட்போமா? யார்கிட்ட கேட்குற? யாரு கேட்டால் தெரியும். வயசானவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். இல்லை ரொம்ப சாமி பக்தி பழங்களாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்கணும். நீ ரொம்ப சாமி பக்தி பண்ணணும். நம்ம நான் முதலே பார்த்துட்டு வந்திருக்கணும்னு நினச்சேன். படிச்சுட்டா இனிமே நான் கேள்விலாம் நீ வேற கேள்வி கேட்பியா? சரி, அதான் பார்த்துட்டு வந்திருக்கலாம்னு நினச்சேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? போய்கினே இருக்குது கூட்டம். அதில் சூறு குத்து டைம் இப்படி மதமாக இருக்கும். ஆனால் அது இவ்வளோ இப்படி இருக்காது, மொத்தமாக கூட்டமாக இருக்கும். எப்படி? மக்களுடைய பெருமையை பற்றியா? ஏன் இவ்வளோ நிற்கிறாங்க பாரு. நான் தான் எடுக்கிறேன், எடுக்கணும்ல. இந்தாங்க, இதுதான் நம்மளோட தெரியும்ல சித்தப்பா பொண்ணு. இப்படிதான் சொல்லிட்டு தான் அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு யூடியூப்ல இருக்கு. அது சாமி வந்து நடராஜ கதை இருக்கு. அந்த இது பண்ணனால தான் சாமி வயசுக்கு வந்தனால தான் ஆடுதும்பாங்க. அப்படிதான் கதை சொல்லுவாங்க. ஆனால் யூடியூப்ல வேற மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் கதை களி களி சாப்பிட்டுருக்கா, அதனால அப்படி சொல்லுவாங்க. அப்படியா? அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த நேரம் யூடியூப்ல பார்க்கும்போது அது வேற இருந்துச்சு. வேற ஆளுக்கு ஒரு கதையை அடிச்சுட்டு இருப்பாங்களா? அந்த ஏதோ 4 இது சாமியோட சாமியோட பிறந்த நாள்னு நினைக்கிறேன். அப்படிதான் திருவாதிரை நட்சத்திரத்தில் 6 நட்சத்திரம். அப்பா வந்து எங்கள் அப்பா இந்த இதில் தான் பிறந்தாங்க. எங்கள் அம்மா நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்களா? கணேஷ் இங்கே தானே இருந்தீங்க. இருந்து செமையாக இருக்கும்ல. நல்லா நன்றும் இல்லை. சாமி பார்த்துட்டீங்களா? முன்னாடி போயிட்டு வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. சும்மா இவ்வளோ நாளும் நிற்க முடியாது, நான் கிளம்புறோம். சரி, நீ கிளம்புறேன். சரி பார்ப்போம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தரையும் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு இதில் தான் என்னோட க்ளோரின்ற ஃப்ரெண்டை ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன். இதெல்லாம் இப்போ இந்த டைம் வருவாங்கல்ல? வருவாங்க. பட் ஆனால் இது இப்போ தான் இப்படி நிற்கிறாங்கடா. முன்னாடிலாம் இப்படிலாம் நிற்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. மக்கள் இவ்வளவு டிசிப்ளின்டாக லைன்லாம் ஃபார்ம் பண்ணி. ஆனால் பஸ்ஸில் யார் மட்டும் இந்த டிசிப்ளின் இருக்க மாட்டேங்க. ஏன்டா? என்ன சொல்ல, நிஜமாக தான்டா. நம்ம அதை
சொல்லுவாங்க இல்லையா பஸ்ஸில் லிமிடெட் சீட் தானம்மா இருக்குது. இப்போ எப்படி போனாலும் விட மாட்டாங்களா அந்த இடத்துக்கு போய்? இல்லை பஸ்ஸில் நின்னான்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஏறிடலாம்ல. அப்படி ஒரு கரெக்டாக நின்னாங்கன்னா ஏறிடலாம். ஆனால் அங்கே மட்டும் ஏற மாட்டேங்கிறாங்க. சரி பரவாயில்ல பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் we are standing this distance from the fair. 12 தானே சொன்னாரு. இந்த பையன் பார்க்குறான் பாருங்க குருன்னு. இந்த பையன் ஹலோ. சரி அடுத்த ஸ்டாப் என்னது? அடுத்து அப்படியே போனோம்னா பிரதீப் வர சொல்லு. ஓ வந்து கூப்பிடவா? நான் என் ஃபோனில் நல்லா பூ ஜாயின் பண்ணிக்கலாமா? நல்லா பூவெலாம் வச்சுட்டு வாங்க. கேஷ் வச்சுருக்கீங்களா? ஸோ நம்மளை பார்க்குறதுக்கு பிராடி வந்திருக்காரு. அந்த பிராடி சாப்பிட்டு வரீங்களா? ஹாய் சே ஹாய் டு த லாக். அப்போ இப்போ தான் குல்ஃபி வாங்கணும் அப்படின்னாங்க. பெரியம்மா வீட்டில் இருக்காங்களா? நீங்கள் அவரும் பையன் பார்த்துட்டீங்களா? பொண்ணு பார்த்துட்டீங்களா? போயிட்டுங்களா? டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களா? வாங்கிடுவான். ஏன் சாப்பிட பிடிக்காதா? சாப்பிடக்கூடாதா? சாப்பிடல. இப்போ வேண்டாமா? அம்மா பார்த்துட்டாங்களாயா? ஓ வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் சொல்கிறோம் அந்த காலத்தில் இப்படிலாம் இருக்காது. இப்படிலாம் லைன்லேயே நிற்க மாட்டாங்க. அப்படியே அது இப்போ லைனு கொஞ்சம் அது எப்படி டிசிப்ளின் ஆகணும்? இப்போ நம்ம இருக்கிறது பஸ் ஸ்டாப் இப்படி வருவாங்க. இப்போ மக்களுக்கு வந்து அப்போ இங்கேயே அவங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னமோ தெரியல. இப்போ ஒரே லைனாக வேறு இருக்குன்னா அவ்வளோட ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. அந்த பக்கம் காரே போகலாம். இப்போ யாரை போய் பார்க்குறது? இல்லை காரே போகிற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்றேன். முன்னாடி இந்த இது சூரமுத்தில் நான் வந்திருக்கேன். அப்படியே மொத்தமாக அப்படியே தான் நிற்பாங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும். சரிம்மா அப்படியே பிராடி வீட்டுக்கு போயிட்டு போவோம். உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா கதை? ஆ பெரியமாட்ட கேட்போம். பெரியமா விளாகில் கேட்போம். 100 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. அதில் வந்து நட்சத்திரம்யா. ஓகே நட்சத்திரம் வந்து திருவாதிரையா? ஆமாம். இல்லையா? திருவண்ணாமலை பார்த்தியா? இன்னும் யாருமே பார்க்கலண்ணா. நேற்று வந்துட்டு நான் இங்கே போயிட்டேன்ல. இன்னைக்கு நேற்று இங்கே தூத்துக்குடி போயிட்டேன். நைட்டு 1 மணி தான் வந்தேன். அப்புறம் இன்றைக்கி உங்களுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி வந்துட்டு யாரையும் பார்க்கல. இப்போ நடுவில் இங்கே பிரியாத்தை மட்டும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சரி பார்த்துட்டு நான் அருமணி வச்சு யாரையும் போய் பார்க்கணும். தீஸ் ஆர் து என்னதுயா? ஸ்ட்ரீட் ஐகானிக் ஸ்ட்ரீட். சார் ஐகானிக் ஸ்ட்ரீட் சொல்லுங்கள். நீ வேறு இதெல்லாம் வந்து எங்கேயா பார்த்துருப்போம் நம்ம. ஊரில் எல்லாருக்கும் மாட்டேங்க. இவ்வளோ நேரோ ஸ்ட்ரீட்லாம் பார்த்தது இல்லை. திருப்பூரில் வேறு மாதிரி இருக்குயா. திருப்பூர் அப்படியே ரோட்லாம் வேறு மாதிரி. ஏமா திருப்பூர் அப்படியே கீழே ஃப்ளோர்லாம் வேறு மாதிரி இருக்கும்ல. தருமபுரி அப்படியே என்டையராக வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இது இருக்குயா. இது இந்த ஊரில் தான் நான் முன்னாடி இருந்து இப்படி தானே இருக்குது. கல் தாங்க இருக்கும். எல்லாம் இது மாற்றிட்டாங்க. ஓ இது முன்னாடி ஃபுல்லாக எடுத்து போட்டு மாற்றினானுங்களோ? தார் ரோடு தான், கல் ரோடு தான். இந்த சீட்டை பெருசும் ஆக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்படியே தான் இருக்கணும். என்ன போட்டிருக்காங்க? மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் திருவாதிரையா. இது மார்கழி மாதமா? ஆமாம். ஃபுல் மூணுனா பௌர்ணமி தானே? ஆமாம். இன்னைக்கு ஃபுல் மூணா? ஆமாம். ஆ ஸோ மார்கழியில் ஒரு பௌர்ணமி தான் வரும். அந்த ஒரு பௌர்ணமி தான் திருவாதிரை. ஓகே. அதுதான் இந்த அப்புறம் நீங்கள் சொன்னது ஆதிரை அந்த கதை வரல? ஆதிரை வந்து ஸ்டாரு. ஓகே. திருவாதிரை சீக்ரெட் பிக்வேல் ஆருத்ரா. ஆருத்ரா தான் அவங்கள அந்த சமஸ்கிருதத்தை நினைக்கிறேன். ஓகே. திருவாதிரை அதான் காடஸா? ஓகே. தமிழில் படிக்குமா? தமிழில் எதுக்கியா? அதில் வேறு ஏதாவது கதை போட்டிருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய நிறைமதி நாளில் உபவாசம் நோன்பாகும். இந்நாளில் நோன்பு இருப்பது உண்ணாமல் விழுந்தது. அதனால் விரதத்தை திருவாதிரை. ஓகே.
சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரையா. அதனால தான் அது ஓணமோட ஃபோட்டோ போட்டுருக்காங்க. அவங்களும் அதை கொண்டாடுவாங்களா இருக்கும். அதுக்கு எந்த ட்ரெஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க? நோன்பு இருந்தால் ஆடாமல் உட்காந்துருக்கானாவா? இதெல்லாம் எதாவது பண்ணுவாங்க. சேர்ந்த நார் வரலாறு அதில் இல்லை. மார்கழி மாதத்தோட பௌர்ணமியில் வரும். சிவனோட நட்சத்திரம் திருவாதிரை அன்னைக்கு வந்து நோன்பு இருப்பாங்க. இதுக்கு நான் இப்போ போய் சொல்லித்தரேன். ஹாய் பெரியம்மா. எங்கள் அம்மா பாருங்கள் பூ வச்சுட்டு கலக்குறாங்களா? ஸோ இப்போ நாங்கள் வந்து சாரி எடுக்க போயிருந்தோம். இந்த பூ வாங்கணுமா அப்படியே சொல்லுவாங்க. இப்போலாம் யார் வைக்கிறது? நீ ஸ்டைல்ஸ்க்காக வச்சுருக்கேன். ஸ்டைல் கிடையாது, சாஸ்திரம் ஸ்டைல் எல்லாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து வாக்கிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஐகானிக் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த்ரூ த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப். ஆமாம், எங்கள் அம்மா கிராமர் இங்கே ஒன்று ஆரம்பிச்சு கொடுத்துட்டு நான் படுற பாடு. ஸோ இப்போ நாங்கள் அவங்க வீட்டில் போய் திருவாதிரை என்னென்ன விக்கிவேலை பார்த்துட்டோம். ஸோ திருவாதிரை பேசிக்கு அது என்னது கருப்பட்டி மிட்டாய் சாப்பிடணுமா, கட்டாயம் சாப்பிடணுன்னாங்க. ஆனாலும் குவன் சாப்பிட மாட்டேன்ட்டான். நான் ஒரு ரூபாய் எடுத்தேன், கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எடுத்தியா? சரி, பரவாயில்ல. எனக்கு சளி லைட்டாக பிடிச்சிருக்கறதுனால இது சாப்பிட்றது இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தமே கிடையாதா? இது சாப்பாடு போடுவாங்களா என்ன? தெரியல, போய் பார்ப்போம். கூட்டம் குறைஞ்சிச்சுமா? குறைஞ்சிச்சா? போயிடுவோமா? அவ்வளோ தூரம் போடுவோம். லைன் நின்று. ஆமாம், வந்து சபிதா யார்? சாரி, பார்ப்போம். எங்கே நிற்குது? இங்கெல்லாம் நிற்குதுடா. அம்மா நம்ம இதுக்கு வந்தப்போ ரொம்ப தூரம் இருந்துச்சுலம்மா. இது அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. திருமகள் நல்லா இருக்கீங்களா? அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மகாடா. இங்கே தான் வீடு, அவங்க வீடு இந்த சந்துக்கில் தான் இருந்துச்சு. இல்லையா மகன் மூட்டை பொழுதன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போவோம். எனக்கு இவன் மூட்டை பையன், அண்ணா ரெண்டாவது ஒரு பையன் இருக்கான். அவன் பெங்களூரில் வேலை பார்க்குறான். நல்லா இருக்கீங்களா? அக்காலாம் இங்கே இருக்காங்க. அம்மா இருக்காங்க. அப்பா தான் இருக்காங்க. சரி, அம்மா அந்த வீட்டில் தானே இருக்காங்க. So we are going to buy something very amazing, which is not counted. We are going to buy a heart-shaped balloon. அண்ணா எவ்வளோண்ணா? இதில் வாங்கலாமா? கியூஆர் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களாம் எப்படி வாங்குறோம்? சென்னையில் தந்தவங்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. So he obviously doesn't have QR code that I can scan. So now they are giving food and சாப்பாடுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே பாருங்கள், இதுலேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வருது. அதனால் இங்கே வந்து நீங்கள் மதியானம் சாப்பிடல, ஒரு நாள் வெயிட் பண்ணுறீங்கன்னா you can have your food here and follow the rules. ஆனால் நம்ம அங்கே சென்னையில் போனோம்லடா, சென்னையில் இவ்வளோ பெரிய ஃபுட்டெல்லாம் இல்லை பாரு. நிற்கிற ஆளுங்களை எல்லாம் பாரு, இவ்வளோ பொறுமையாக நிற்கிறாங்க. குட்டி பிள்ளையை தூக்கிட்டு கூட நிற்கிறாங்க பாரு. இப்போமா லைன் போயிடும். ஏய், எனக்குலாம் பஸ் இல்லை. அப்படியா? நாங்கள் சாமி பார்த்தத விட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸு இவங்கெல்லாம் பார்த்தது அதிகம். அந்தளவுக்கு வந்து இருக்குது. வண்டி இப்போ எடுக்கணும்ல. எல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் இருக்கும் சாமி இவங்க அந்த அக்கா பார்த்து. சரி, வெடி போகணும். இப்போ இங்கே வருவாங்க. யார்? சங்கீதா கோவர்னிக்கா வருவா. ஐயோ போச்சா? அந்த காஃபி லைன் எங்கே நிற்கிதுன்னு வரும். ஓ, அங்கே வேற ஒரு ஸ்பாட் இருக்கு. அது வேறு கோயில் இருக்கணும். ஒரு தனுஷ்கெலாம் வந்து ஒரே ஒரு மாடல் தான். யார்? நயன்தாரா. ஆனால் இங்கே மகாராஜா ஜுவல்லர்ஸ் பாருங்கள். அந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் இது யார்? இது காயத்ரி நாயரா, காயத்ரி சங்கர், இந்த பக்கம் ரகுல் பிரீத் சிங்கு, இந்த பக்கம் ராஷ்மிகா வந்தானா அனைத்து செலிபிரிட்டிஸும் ஒரே கிடைக்காது. சாமி சாமி பாரு 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 போ வரேன். அந்த பொட்டு தான் இங்கே என்ன பொட்டு? இந்த கருப்பு பொட்டு தான். ஓ, ஏதோ கருப்பு பொட்டு வைப்பாங்களா? எனக்கு பார்த்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் உனக்கு வைக்க மாட்டாங்களா?
ஆமாம் யூடியூப். என்ன பண்ண நீ இப்போ ஜாலியாக அப்படி நான் இது உன வீடியோ எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக. எங்கள் அம்மா எப்படி கும்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஆமாம் எங்கள் அம்மா வந்து டீ ஸ்டடி இந்த வீடியோ வந்து ஐயோ டீ சொல்லுவோமா பாப்பா, டீ சொல்லுவோமா? டீ அந்த சொல்கிறது இல்லை, கடையில் போய் டீ சொல்கிறது. பார்த்துட்டீங்களா? இப்போ தான் போகிறீங்களா? ஹாய், ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எனக்குலாம் தெரில, எங்கேயோ ஒரு இடத்துல எல்லோ கலரில் ஒன்று காமிக்காங்க. இந்த இடத்துல இருக்கா? அங்கே தான் இருக்கு. இல்லை அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க, அங்கே தானே பார்த்தோம். எழுதிங்களா? இங்கே வர இவனுக்கு ஹாய் சொல்லு. ஏன்ட்ட மட்டும் வரல? நம்ம இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம்ல? ஆமாம், நம்ம இந்த சந்தோலியாக போனோம்னா நம்ம இதை வண்டி எடுத்துட்டா வண்டி எடுத்தால் வீட்டுக்கு போயிடலாம்ல? ஒன்றா போகலாம், வேறு எங்கேயா போகிறதுனாலும் போகலாம். இவங்களாம் இங்கே பாரு, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணாத. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவேன். நடக்கும்போது தான் யாருக்கா செருப்பு ஏதாவது பார்த்துக்கிறோன்னா இங்கே விட்டு போகலாம். என்னவா நம்ம ரெண்டு ரோட்டில் செருப்பு பார்த்துக்கிறோம். இது வீட்டால் செருப்புடா. ₹1 ஆகும். 40,000 பேட்டு ₹1 வாங்கினா அதுக்கு பேர் தான் பிச்சை. அழைக்க போட்டா வச்சிருக்காங்க. அழைக்கலாம் யாருக்கெல்லாம்? ஐமே இங்க ராஜேமே, ராஜேமே எது ராஜேமே இதானே? ராஜேமே கிஸ் கொடு. இவன் காட்டு கிஸ். அம்மா குட்டுரு, அம்மா தான். சரி, நீங்கள் அங்கேயே போய் இந்த இதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம். அப்புறம் இங்கே சங்கீதா அவங்களாம் வந்ததுனால அப்படியே அங்கேருந்து மறுபடியும் இப்படியே போயிட்டு நம்ம அந்த சிவன் கோயில் வழியாக தானே உள்ளே வந்தோம். எங்கள் அம்மாவோட அந்த பழைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அங்கே பேசிட்டு இருந்தோம்ல. ஸோ அதுலேயே மறுபடியும் உள்ளே போயிட்டு அப்படியே அங்கே வண்டி எடுத்து கூட்டிகிட்டு வரலாம். ஸோ இவங்க அப்படியே அங்கே ட்ராப் பண்ணிட்டு வில் ஜஸ்ட் பி ஆன் ஆர் வே. இல்லை பஞ்சு மிட்டாயில் ஏதோ இது முன்னாடி இதாக இருக்கும்ல, பிங்காக இருக்கும்ல, அது வந்து ஏதோ கேன்சர் காசிங்காக இருக்கிறனால அந்த கலரிங் ஏஜென்ட் பிரச்சனையாக இருந்தனால அதை ஒயிட் ஆகிட்டாங்களாம். It has become white because it is causing cancer because of the colors that are associated with that. பாப்பா இங்க பாப்பா குட்டி பாப்பா சாலி சொல்லுங்க குட்டி பாப்பா ஐ ஐ
வெயில் அடிக்கலையா? வெயில் அடிக்கலையா? ஆ ஏய் சூப்பர். ஏய் பரவாயில்ல, தம்ஸ்அப்பில் பண்ண வந்துருச்சு. ஹை பை பாப்பா. ஸோ இப்போ இங்கே ஃபுல்லாக கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபுல்லாக விலகிருச்சு. ஸோ இட் இஸ் நோ ஃப்ரீ. ஸோ இவங்க கூட சேர்ந்து நாங்கள் உள்ள போய் பார்க்குறோம். ஸோ இஃப் ஐ கேன் கெட் அ க்ளோசர் லுக் ஆஃப் த chariot and stuff, that can be a very good documentation of the vlog possibly. So yeah, ஆமாம் கூட்டம் இல்லை. இங்கே முன்னாடி இங்கே ஃபுல்லாக லைன் இருந்துச்சு, இப்போ லைன் இல்லை. ஹாய் 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 கேமரா கூட்டு வரணுங்களா? போச்சு அது ஆரம்பிச்சா. நாங்கள் பார்த்தோம். ஆமா அவ்வளவுதான். எனக்கு தூக்க முடியாது. ஏன் பாப்பா எத்தனை பேரை பார்த்தோம்னு பார்க்கணும். சரிம்மா சாமி மூவ் ஆகுது. ஐயோ 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 இது பண்ணுறாங்க. நீல காணா? ஐயோ தெரியாதான் வந்துட்டாங்க. அந்த பக்கம் வந்து அது ஸ்பான்சரா? சுப்பிரமணியர் கோயில் சாமி, அது சிவசிவான் இருந்ததுல அது வந்து சிவன் கோயில் சாமி. இது சுப்பிரமணியர் கோயில் சாமி. அடுத்தது வந்து ஓம் சக்தி. பத்திரகாளி அம்மனும் மாரியம்மனுமா இருக்கும். பத்திரகாளியா? பத்திரகாளி தான் எழுதி பத்திரகாளி அம்மன் மாரியம்மன் எடுத்துட்டேன். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இங்கே இருந்துட்டு நான் எடுத்துக்க மாட்டேனா? ஏங்க அநியாயம் பண்ணாதீங்க. பார்வதி இருக்காங்கல்ல. ஆமாம் அவங்க நீராட்டின அன்னைக்கு தான் வந்து அதானவா? சொன்னாங்க இவன் அப்படிதான் சொன்னா. சாமி அன்னைக்கு ஏஜென்ட் பண்ணது திருவாதிரை. அதை வந்து இது பண்றாங்களா? அதனாலதான் களி கிண்டுறாங்க. களி கிண்டி சாமி இங்கே செப்பல் பார்த்து கொள்ளப்படும். கிளம்புறீங்களா? பாய் பாய் பாய். ஹாய் ஆண்டி. அம்மிமா நம்மளும்
மாவலையை போட்டு இங்கே உட்காந்துருக்கலாம் போலேம்மா. ஈஸியாக கிடைச்ச மாவுலையா? ஒரு மாய் தான் எவ்வளவு 50 ரூபா தான் கொடுத்து வாங்குறாங்க எல்லாரும். இந்த ஊருக்கு 50 ரூபாயா? அவ்வளோ 50 ரூபா கொடுத்து வாங்குறாங்கல்லம்மா. ஒரு கிலோ ஆமா, தானே அவர் கஷ்டப்பட்டு போய் கதவை தட்டி திறந்துட்டு வந்தாங்க. காலையில 7:30 செருப்பு பார்த்துருந்தா காசு கிடச்சிருக்கும். உங்களுக்கு 2 ரூபா பார்த்தா 20 ரூபா வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட. அங்கே ஒரு தடவை இங்கே ஒரு தடவை. பாய். சரி சரி பார்ப்போம். பாய் பாய் பாய். எங்கள் அம்மா வரணும். இதான் இங்கே வண்டி ஒன்று பத்தாயினால அங்கே உள்ளே வர முடியல. எங்கள் அம்மா வந்து எடுத்து போயிட்டாங்களா. போங்க. இல்லை யார் சொன்னாங்க? இல்லை அங்கே வண்டி ஒன்று அவங்கள போக முடியல. அப்படின்னா so yeah, that's it for today's Tiruvadiri vlog, and thank you so much for watching with me and Rajeshwari. Thanks so much for watching. This is me, Guhan, reporter conduct, signing off. Take care. Bye. இவரை பார்த்தேன். உடனே இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு. போ.